ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் யாருக்கு தான் பிடிக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடியும் நான் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, பிளெண்டர் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. முக்கியமாக உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி மிக்ஸி வச்சு இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வச்சு பண்ண தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் அஃப்ரேன் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் சிஸ்டர், நான் ட்ரை பண்ணேன், இட் இஸ் சூப்பர் அண்ட் டேஸ்டி. ஐ லைக் திஸ் ரெசிபி ஸோ மச். ஐ ஷேர் திஸ் ரெசிபி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சிஸ் ஃபார் ஷேரிங் திஸ் பியூட்டிஃபுல் ரெசிபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட், நம்ம கடாய் வச்சு ஒரு ரவை கேக் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஸ்வாதி அப்படின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, டுடே ரவா கேக் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்தது, டேஸ்டி ஸோ யம்மின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடச்சிரும். அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலனா நல்ல ஃபுல் ஃபேட்டான கெட்டியான காய்ச்சின பால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூட நான் பால் பவுடர் சேர்க்குறேன். நான் எவ்ரிடே பால் பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு அக்கம் பக்கத்து கடைகளில் என்ன பால் பவுடர் கிடைக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குறேன். இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் வெள்ளை சர்க்கரை சேர்க்க பாருங்கள் முடிஞ்ச அளவு. 3 ஸ்பூன் அளவு நான் வெள்ளை சர்க்கரை பொடி சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், அதுக்காக தான் நான் கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் அந்த எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு அரைய விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நம்ம பீட்டர் யூஸ் பண்ணலை, எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலை, சாதாரண மிக்ஸி வச்சு தான் பண்ணோம். எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் ஐஸ்கிரீமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்கணும், அப்போ தான் இவ்வளோத்துக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிடலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு நல்லா மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடையில் கிடைக்கக்கூடிய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் இடையில அந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் கடிபடும்ல, அதுதான் அதுக்கே டேஸ்ட்டு. ஸோ அது நம்ம போடாட்டி எப்படி? இதில் நம்ம இப்போது மேலாப்பில் கொஞ்சம் போல் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் தூவி விட போகிறோம். உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்கலாம். அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா 6 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இதுதான் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ். இது நான் வீட்டிலையே தயார் பண்ணேன். இது உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வாசப்பட்டீங்கன்னா வீட்லேயும் தயார் பண்ணலாம், இல்லை செய்கிறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் இந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது மேலாப்பில் கொஞ்சம் போல் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் தூவியாச்சு. தூவிட்டு இது போல் ஒரு பட்டர் ஷீட் வச்சு நல்லா மூடிக்கோங்க. இது எதுக்காகனா அப்போ தான் நம்மளுடைய ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஆகாமல் நல்லா சாஃப்டாக செட் ஆகும். அதுக்காக. இல்லை உங்கள் வீட்டில் பால் கவர் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட மூடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க.
சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்துட்டு இருக்கும்போதே இந்த சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிக்கும். ஆனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு வந்து சர்க்கரை கறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது சுவை வந்து சுத்தமாக கெட்டுரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லேசாக வந்து நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, ஆனால் தண்ணி சேர்த்தது மாதிரி எப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள். இதனுடைய கலர் வந்து நல்லா தேன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சிக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள், தேன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 25 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இந்த பட்டர் மெல்ட் ஆகுறது வரைக்கும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம வேறு ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த டைமில் நம்ம இது கூட முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம், கடலைப்பருப்புலாம் கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நெய் தடவின பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிட்டோம். மாற்றிட்டு லைட்டாக இதை பரத்தி விட்டுக்கோங்க. பரத்திட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கூட கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலான்னு சொன்னேன்ல, அது வந்து நிலக்கடலை. அதை எப்படி சேர்க்கணுன்னா வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். தோலோடு சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா பரத்தி விட்டாச்சு. இதை ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 1 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு தோசை கரண்டி வச்சு நெம்பி விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் முழுமையாக எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக நொறுக்கிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மிட்டாய் மாதிரியே இருக்கும். நம்ம பேக்கரிகளில் நெய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். சின்ன சின்ன பீசஸாக உடைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை இன்னும் நல்ல சின்ன சின்ன பீசஸாக நுணுக்கிக்க போகிறோம். இது போல் ஒரு பூரிக்கட்டை வச்சு நல்லா இது போல் நுணுக்கிக்கோங்க. உங்ககிட்ட அம்மி, உரல் ஏதாவது இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் நுணுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நுணுக்கியாச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இதை எப்போல்லாம் நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு இது மாதிரி செய்கிறீங்களோ அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஐஸ்கிரீமில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது போல் மேலாப்பில் லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்னது போல் மூடி வச்சுட்டு இது நல்லா ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல இந்த சம்மருக்கு நல்ல குளு குளுன்னு நல்ல சில்லுன்னு இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா நம்ம வீட்டில் குழம்பு அள்ளுற அந்த குழிக்கரண்டி இருக்கும்ல, அது வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இது மேலாப்பில் கொஞ்சம் போல் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் வந்து தூவி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போல் சில்வர் பால்ஸும் தூவி விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதுக்காக. இது முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா மட்டும் செய்துக்கோங்க. அப்படி வேணான்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.